ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆடு ஜீவிதம் இந்த படம் எப்படி இருக்குது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்டு இருக்குது. இந்த படம் ஒரு மலையாள படம் இருந்தாலும் தமிழ்லையும் அவைலபிள் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த படம் பிளஸ்ஸி அப்படின்ற டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணிருக்காரு. படத்தில் பிருத்திவிராஜ், அப்புறம் அமலா பால், இன்னும் சில பேர் இருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த படம் ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறாங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன கேட்டிங்கன்னா, பிருத்திவிராஜும் இன்னொரு பையனும் தன் குடும்ப கஷ்டத்துக்காக சவுதிக்கு ஹெல்ப்பர் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே போகும்போது ரெண்டு பேரையும் தனித்தனியாக பாலைவனத்தில் ஆடு ஒட்டகம் வைக்க விட்டுறாங்க. ஒரு கொத்தடிமை மாதிரி நடத்துகிறாங்க ரெண்டு பேரையும், ஓகேவா? ஸோ அங்கேருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படின்றத படத்துடைய ஒன்லைன். இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு மரியான் படம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த கதை மரியாதை மாதிரி தான் மூவ் ஆகும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மரியாதை தாண்டி பல சம்பவங்கள் படத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்துடைய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிப்புங்க. என்ன நடிப்பு! பிருத்திவிராஜ் மனுஷன் பின்னி படல் எடுத்துட்டாரு. நம்ம கண்முள்ள அந்த பாலைவனத்தில் அகப்பட்ட ஒரு அப்பாவி எப்படி இருப்பான், அது அப்படியே நம்ம கண்முள்ள காட்டுறாரு. இந்த கஷ்டப்படும் போது பார்க்கும்போது அப்படியே கண்ணீர் வர அளவுக்கு நடிப்பில் நமக்கு வெளி கொடுத்துருக்காரு பிருத்திவிராஜ். சொல்லப்போனால் ஒரு சீனில் அப்படியே சட்டை கட்டிப்பட வருவார். இந்த சீன் பார்க்கும்போது நடிப்பை பார்க்கணுமே. ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் அந்த சவுதிக்குள்ளே வரும்போது ரொம்ப குண்டா புசு புசுன்னு வருவார். இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நூலாகி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ரொம்ப இழைச்சி ரொம்ப ஒல்லியாக வருவார். பார்க்கும்போது ஒரு சீனாக சொல்கிறல, இந்த சட்டையை கட்டிட்டு அந்த தண்ணி இதில் போய் ஃபேஸை காட்டுவார். அப்போ நடிப்பை பார்க்கணுமே, மனுஷன் அந்த உடம்போட பார்க்கணுமே. வேறு லெவல் ஆக்டிங்க. பிருத்திவிராஜ் மட்டும் கிடையாது, இன்னொரு பையன் இருக்கார்ல. ஸோ அவர் ஸ்டாண்ட் அப்பில் ஜாயின் பண்ணுவார் பிருத்திவிராஜ் கூட. ஸோ அவர் நடிப்பே அவ்வளோ தரமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் நடித்தவங்களுக்காக நிச்சயம் நேஷனல் அவார்டு கொடுத்தே ஆகலாம். ஏன்னா புஷ்பா படத்தில் அல்லு ரஜினிக்கே கொடுக்கும்போது இந்த படத்துக்காக பிருத்திவிராஜுக்கும் அந்த பையனுக்கும் நிச்சயம் நேஷனல் அவார்டு கொடுத்தே ஆகலாம். சொல்லப்போனால் ஆஸ்காரே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான நடிப்பு. ரெண்டு பேரும் நடித்து அப்படியே நம்ம கண்ணில் அந்த நடிப்பு காட்டி போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களுக்கு அடுத்தது என்ன பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பிஜிஎம். ஏஆர் ரஹ்மான் பின்னி படம் எடுத்துட்டார். முக்கியமாக அந்த எமோஷனல் சீன்ஸில் நம்மளுக்கு அந்த கண்முள்ள அந்த இம்பேக்ட் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் தான். அந்த பிஜிஎம் ஒரு சாங் வரும், அந்த ஒரு அரபிக் சாங் வரும், ஸ்டாண்ட் அப்பில் வரும். அது வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல, அப்படி ஆப்டாக இருக்கும். அந்த பிளேஸ்மெண்ட்டு அந்த சாங் கேட்கும்போது வேறு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் பின்னி படம் எடுத்துட்டாரு. அந்த பெரியோனே ரகுமானே சாங்லாம் கேட்கும்போது சான்ஸே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சில இடத்துல பிஜிஎம் கொஞ்சம் அதிகமாக டோஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் பல இடத்துல அந்த சீனை கன்வே பண்ணுறதுல ஏஆர் ரஹ்மான் பெரும் பங்கு வச்சிருக்காரு. இந்த படத்தை கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் போகுதுன்னா, அந்த 3 ஹவர்ஸ் நம்ம உட்காந்து பார்க்குற வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் நடிப்பாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசையாக இருக்கட்டும், சுனில் கேஎஸோட ஒளிப்பதிவு. ஏன்னா கண் முன்னே பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனத்தை அப்படி காட்டுறாங்க. நம்ம அந்த பாலைவனத்தை ஒருத்த மாறிக்கணும் எப்படி கஷ்டப்படுவான்றதை காட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக அந்த பாலைவனத்தை நம்ம பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, பாலைவனத்தை பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி கண்முன்னில் காட்டி போயிருக்காரு ஒளிப்பதிவில் அந்த பாலைவனத்தை. டெக்னிக்கலாக அந்த படம் ஒரு தரமான படங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஒளிப்பதிவாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், சின்ன சின்ன சவுண்ட் டிசைன் ஆகட்டும், எல்லாமே டெக்னிக்கலாக ரொம்ப ரொம்ப தரமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் மைனஸே இல்லையா அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த படத்தில் தெரிஞ்சது. செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம். ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த படம் லாகாக ஃபீல் ஆகல, கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஹீரோ கஷ்டப்படுறாரு, ஓகே, அதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்ட தேவையில்ல. கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கிரிப்பாக முடிச்சிருக்கலாம். ஸோ அதுதான் ஃபீல் ஆச்சு தவிர மற்றபடி வேறு எந்த மைனஸும் கிடையாது. படத்தில் ஒரு தரமான சினிமா. இந்த படத்தை நிச்சயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? டைரக்டருடைய டேலண்ட் எங்கே இருக்குன்னா, ஹீரோ சொந்த ஊரில் இருக்கும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்கத்தில் ஆறு மழை, ஸோ இதுக்குள்ளேயே தான் காட்டுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே மாட்டும் போது ஒரு சொட்டு தண்ணிக்கு கஷ்டப்படுவார். இல்லை, ஸோ இங்கே பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான், ஃபுல்லாக வாட்ரு தான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு வாட்டருக்கே இல்லாமல் கஷ்டப்படுவார். ஸோ அது ரெண்டுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணி காட்டும்போது ஏற்கனுடைய டேலண்ட் அங்கே தெரியுது நமக்கு, ஓகேவா? ஸோ மொத்தத்தில் ஒரு தரமான படம். நிச்சயம் ஃபேமிலியாக போய் பாருங்கள். இந்த படங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா? நீங்கள் மரியாதை பார்த்துருப்பீங்க. மரியாதை பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் மெட்டீரியல் நிறையா இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நடிப்பு ஓரியன்டாக போயிட்டுருக்கும் படம். ஸோ ஒரு சிறப்பான படம் தான் இந்த படம். இந்த படத்தை நம்ம 5க்கு நிச்சயம் 4 கொடுக்கலாம், ஓகேவா? ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள், மலையாள படங்கள் செம்ம பேர் போயிட்டுருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ இப்போ இந்த படம் அது ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் படம் இருந்துச்சு. ஸோ இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் மலையாள சினிமா தான் அப்படி டாப்பில் போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம சைட்லேருந்து தமிழ் சினிமாலேருந்து ரீசெண்டாக எந்த படமும் நல்ல படமும் வந்ததே இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா பெரிய படம் எதுவுமே இல்லை. எலெக்ஷன்ஸ்க்காக பெரிய படம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டைமில் கூட சின்ன படங்கள், தரமான படம் நிறைய ரிலீஸ் பண்ணால் நிறைய மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் நீங்களும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் எலெக்ஷனாக முடிஞ்ச அப்புறம் பெரிய படம் வரும்போது அந்த படத்தை கிளாஷ் பண்ணும்போது எங்களுக்கு ஸ்க்ரீன் கிடைக்கல அப்படின்னு புலம்புறதுக்கு, இப்போது பெரிய படங்கள் இல்லாத இந்த நேரத்தில் நல்ல படங்கள் நிச்சயம் சின்ன படங்கள் விட்டாங்கன்னா நல்லா ரீச் ஆகும்.
நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த டைமில் இந்த படம் நல்ல படம் இல்லாத பெரிய வருத்தமாகுது. ஆனால் இதுமாரி படங்கள் தொடர்ந்து மலையாள படங்கள் வந்து தரமாக இருக்கிறத மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த படம் தமிழ் இருக்குது, நிச்சயம் வந்து நீங்கள் ஃபேமிலியாக போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு தரமான படம் சொல்லிட்டு மீண்டும் ஒரு சந்திப்போம். டாட்டா, பை பாய்.